ராமன் தான் எடுத்த அவதாரத்திற்கு ஏற்றாற்போல் இவ்வாறு கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அதே நேரத்தில் அசோகவனத்தில் இருந்த சீதைக்கு போர்க்களத்திலே இளையவனாகிய இலக்குவனும் அவனை சார்ந்த வீரர்களும் இறந்தார்கள் என்று செய்தி வந்து, அதனால் அவள் புலம்பத் தொடங்கிய பொழுது அவள் புலம்பலுக்கு பின்னாக திரிசடை அவளை ஆறுதல் படுத்தினான். நடக்காது, ஏன் கவலை கொள்ளுகிறாய்? மாயமானை அனுப்பி ராமனுக்கு இன்னல் விளைவித்ததும், மாய சனகனை உருவாக்கி சீதைக்கு இன்னல் விளைவித்ததும், அதே போல முதல் நாள் போரிலே நாகபாசத்தை விடுத்து இலக்குவன் போன்றோர்களை கட்டியதும் இதெல்லாம் நடந்ததே. இதுல எங்காகிலும் ராவணன் முழுமையுமாக வெற்றி பெற்றானாம். இந்த 3 விதமான இடர்பாடுகளிலிருந்து ராமன் தன்னையும் காத்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் காத்து கொண்டான் அல்லவா? ஆகவே இப்பொழுது நடந்ததும் இந்த அசுரர்களின் அது மாயங்களுள் ஒன்று என்று அறிந்து கொள் சீதை. இதனால் வருவதற்கு பெரியதோர் இழப்பு ஏதும் இல்லை. இந்த இடர்பாட்டினையும் ராமன் கடப்பான். இப்பொழுது ஏற்பட்டது ஒரு இடர்பாடு. இந்த இடர்பாட்டினையும் ராமன் கடப்பான். இதுகாரம் இந்த 14 ஆண்டு காலத்துல நீங்கள் தொடர்ந்து அனுபவித்த இன்னல்கள் ஒவ்வொன்றையும் ராமன் நீக்கி இருக்கிறான். அதன் அடிப்படையில் இதுவும் ஒரு இடர்பாடு. நான் இடர்பாடு இல்லை என்று சொல்லவில்லை. ஆயினும் இந்த இடர்பாட்டையும் ராமன் கடப்பான் என்று சொல்லி முடித்தவுடனே, இதனற்றையெல்லாம் தெரிந்து கொண்டும் நீ உன் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணுகிறாயே, இதனால் வரக்கூடிய நன்மை என்ன? இது எல்லாம் அரக்கரதம் மாயம் என்று உனக்கு புரியவில்லையா சீதை என்று திரிசடை கேட்டு சொல்லுகிறாள். கண்ட அக்கனவும் பெற்ற நிமித்தமும் நினது கற்பும் தண்ட வாழறக்கர் பாவச் செய்கையும் தருமம் தாங்கும் அண்டர் நாயகர் தம் வீரத்தன்மையும் அயற்கலாமோ புண்டரீகர்க்கு உண்டோ இறுதி புலையர்க்கு அல்லால். இதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடம். ரொம்ப அழகா சொன்ன திரிசடை. சீதை, உனக்கு ஏற்பட்ட நல்ல சகுனம் உனக்கு தெரியும் அல்லவா? சில நாட்களுக்கு முன்பு அனுமன் வருவதற்கு முன்பு உனது இடதுகண் துடித்தது. மகளிருக்கு இடதுகண் துடிக்கிறது என்று சொன்னால் நல்லதோர் செய்தி வரப்போகிறது என்று பொருள். அதன் நிமித்தமாக ஹனுமன் வந்து தூது சொன்னான். அப்பொழுதே நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், உனக்கு உரிய நல்லனை எல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க இருக்கிறது என்று. அதற்கு பிறகு நல்ல சகுனங்கள் நிகழ்ந்தன, நல்ல நிமித்தங்கள் நிகழ்ந்தன. அதனோடு நில்லாமல் உன்னுடைய கற்பு என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த 3ம் ஒன்று சேருகின்ற பொழுது அரக்கர்களை வெல்லுதல் என்பது அவ்வளவு பெரிய கடினமான செயல் அன்று. அதோடு மட்டுமல்ல, தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாய் உள்ளவனாகிய ராமனது வீரத்தை நீ சற்றேனும் சந்தேகிக்கலாமா? அண்டர் நாயகர்த்தம் வீரத்தன்மையும். ஏனென்றால் இதே வார்த்தைய சீதை ஹனுமனிடம் பேசியிருக்கிறார். தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என வீசினேன்னு சீதையே பேசியிருக்க. அதை இங்க நினைவுபடுத்தினார் ரொம்ப அழகா. தேவர்களுக்கும் தலைவனாய் உள்ள ராமனுக்கு ஏதாகிலும் இடையூறு வருதல் என்பது நடக்குமா? ஆகவே தாமரை மலரிலே தோன்றியவனும் தாமரை மலரை போன்று கண்களையும் வதனத்தையும் உடையவனாகிய ராமனுக்கு எங்காகிலும் அழிவு வருமா? புண்டரீகர்க்கும் உண்டோ இறுதி. இந்த அரக்கர்களாகிய புலை மக்களுக்கு வேண்டுமானாலும் அழிவு ஏற்படுமே ஒழிய, உந்தி கமலத்திலே நாரணன் ஆகிய விஷ்ணு பிரம்மனை தோற்றுவித்தவன், உலகை படைத்தவன், அவனுக்கு ஒரு அழிவு வருமா? சொல்லிட்டு அடுத்தது பேசினா, ஆழியா நாக்கை தன்னில் அம்பு ஒன்றும் உருகிலாமை ஏழை நீ காண்டி அன்றே இளையவன் வதனம் இன்னும் ஊழினாள் ரவி என்ன ஒளிர்கின்றது உயிருக்கு இன்னல் வாழியற்கு இல்லை வாழா மயங்கலை மண்ணின் வந்தாய். இந்த பாட்டை நான் சொல்லும் போது ஒரு வேடிக்கையான செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுவேன்.
இதெல்லாம் எப்படி கம்பனுக்கு தெரிந்தது என்று என்ன காரணம்னு பாருங்க. என்ன சொல்லுகிறாள் திரிசடை? ஆழியான் ஆக்கை தன்னில், ஆழியான்னா சக்கரப்படை, சக்கரப்படையை கை கொண்டவனாகிய ராமன்னா இங்க நாராயணனுடைய அம்சம். ஆகவே ஆக்கை தன்னில் அம்பு ஒன்றும் உருகிலாமை. ஞாபகம் வைத்துக்கொள், ராமனினுடைய உடம்புல இதுவரைக்கும் எந்த அம்பும் பாயல. ஆகவே ராமனுக்கு ஒன்றும் ஆகல. அவன் தனித்து நின்றாலும் எதனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். இது ஒரு செய்தி. இது நாம எதிர்பார்க்கக்கூடிய செய்தி. அடுத்த செய்தி தான் ஆச்சரியமான செய்தி. ஏழை நீ காண்டி என்ற ஏன் துன்பத்துள் மயங்கி கொண்டிருக்கிறாய் சீதை? பார், ராமன் உடம்பில ஏதாயிலும் ஒரு அம்பு பட்டு இருக்கிறதா? இல்லை. இளையவன் வதனம் இன்னும் ஊழினால் ரவி என்ன ஒளிருகின்றது. யுக முடிவிலே ஒளிரக்கூடிய சூரியனை போன்று பல கோடி சூரிய பிரகாசத்தோடு இளையவனாகிய இலக்குவன் முகத்திலே ஒளி இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? இலக்குவன் இன்னும் மரணத்தை அடையவில்லை. இது ஏன் நான் வேடிக்கைன்னு சொன்னேன்னா, நீங்க மருத்துவத்துறையில போய் கேட்டு பாருங்கள், ஒரு வேடிக்கையான செய்தியை சொல்லுவார்கள். நாம மரணம் என்று சொன்னால் நாம என்ன நினைக்கிறோம்? இதயம் நிற்பதை மரணம்னு நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்ம மரணம் ஒருவருக்கு ஏற்பட்டதுன்னா இதய துடிப்பை பார்க்கிறோம், இல்லைன்னாக்கா மூக்கில காற்றோட்டம் இருக்கிறதான்னு பார்க்கிறோம். இது கொண்டு மரணம் நிகழ்ந்து விட்டதாக சொல்லிவிடுகிறோம். இது இயற்கையாக நமக்கு அறியக்கூடிய ஒரு செய்தி, நேச்சுரல்னு பேசுறோம் அது. ஆனா மருத்துவத்துறையில போய் கேட்டீர்கள் என்றால் இந்த இதயம் நிற்றலை அவர்கள் மரணமாக கருதுவது இல்லை. மாறாக மூளை தன் செயல்பாட்டை முற்றுமாக நிறுத்தி கொண்டதன் பிறகுதான் மரணம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பேரு கிளினிக்கல் டெத்ன்னு பேர். இன்றைக்கு மருத்துவத்துறையில உங்களுக்கு தெரிந்த மருத்துவ நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், மூளை எப்பொழுது தன் செயல்பாட்டை நிறுத்துகிறதோ, அதனாலதான் அந்த மருத்துவ சான்றிதழ்கள்ல மருத்துவர்கள் ஒருவரது மரணத்தை சொல்லுகின்ற பொழுது கிளினிக்கலி என்ற வார்த்தையை சேர்த்து எழுதுவார்கள். ஏனென்றால் மூளையின் இயக்கம் இருக்கின்ற வரைக்கும் இழந்த இதய துடிப்பை மீண்டும் உருவாக்க முடியும். நிறைய நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கோம். இன்னமும் சொல்ல போனால் ஓப்பன் பைபாஸ் பண்ணுகிறார்கள் அல்லவா? அதாவது இருதயத்துல நாளங்களில் அடைப்பு இருப்பத அடைப்பை எடுப்பதற்கு அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அல்லவா? அவ்வாறு செய்கின்ற பொழுது இதயமானது நிறுத்தப்படும். அந்த இடைப்பட்ட நேரத்துல இதயத்தினது துடிப்ப ஒரு எந்திரம் பார்த்து கொள்ளுகிறது. அதற்கு ஹார்ட் அண்ட் லங் மெஷின் இருக்கு. அந்த குழாய்களில் உள்ள அடைப்பை எடுத்து மீண்டும் இதயத்தோடு அது சரிவர பொருத்தியதன் பிறகு மிக குறுகிய அளவிலாகிய மின்சாரத்தை இதய சுவர்கள்ல செலுத்துவார்கள். இதயம் துடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு பேர் ரிவைவல் ஆஃப் ஹார்ட்னு பேர். அப்போ இந்த இதயம் போன்றிருக்கக்கூடிய வலுவான ஆற்றல் வாய்ந்த உறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய திறன் மூளைக்கு இருக்கு. மூளை தன் செயலை முற்றிலுமாக இழந்ததன் பிறகுதான் உடல்ல எதையும் உங்களால மீட்டு உருவாக்க முடியாது. ஆகவேதான் மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா, மூளை செயல் இழப்பை தான் மரணம்னு சொல்ல முடியும். இதயம் நிற்பதையோ அல்லது சிறுநீரகங்கள் தங்கள் செயலை நிறுத்தி கொள்வதையோ மரணம்னு நாங்கள் சொல்லுவதில்லை. மூளையினுடைய விழிப்பு இருக்கின்ற வரைக்கும் இந்த இயக்கங்களை நிறுத்திய உறுப்புகளுக்கு மீண்டும் இயக்கத்தை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்ப மூளை தன் இயக்கத்தை நிறுத்தினதற்கு பிறகுதான் முகத்துல இருக்கக்கூடிய ஒளி, அப்புறம் உடல்ல இருக்கக்கூடிய அந்த உறுதி எல்லாம் தளர்ந்து போகும். இதற்கு பேர் ரிகர் மார்டிஸ், செட் அண்ட் ரிலாக்ஸ்ன்னு பேர். இதை எப்படி கம்பன் காலத்துல தெரிஞ்சதுன்னு புரியல. பாருங்க என்ன சொல்ற திரிசட, இளையவன் வதனம் இன்னும் ஊழினால் ரவி என்ன ஒளிர்கின்றது. ஊழி காலத்துல
தோன்றக்கூடிய சூரியனை போல் என்ன ஊழி முடிகின்ற பொழுது சூரியன் பல கோடி சூரிய பிரகாசத்தோடு இருப்பான். அந்த பிரகாசத்தோடு அவன் முகம் இருக்கிறது. அவன் முகத்துல மரணத்தினுக்கு உண்டான சுவடே இல்லை, அந்த களையே வல்ல. நீ ஏன் கவலைப்படுற? என்னை பொறுத்த மட்டும் ஒன்னும் இறக்கல, ஒளிருகின்றது. உயிருக்கு இன்னல் வாழியார்க்கு இல்லை. நெடிது நாள் வாழுதற்குண்டான வரம் பெற்று வந்த ராம லக்குவர்களுக்கு அவ்வளவு எளிதில் மரணம் வாராது. ஆகவே வாழா மயங்கலை, சும்மா கவலைப்பட்டு இருக்காத சீதை, வீணாக மயங்காதே. மண்ணில் வந்தாய், பூமியில் தோன்றியவளை. பூமியில் தோன்றியவள் என்ன? ஜனகன் நிலத்தை உழும்போது கிடைத்தவள். ஆகவே பூமியில் தோன்றிய. கவலைப்படாது. அப்போ இலக்குவனுக்கு இன்னமும் உயிரோட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவன் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை வைத்துக்கொண்டு திரிசடை பேசுகிறார். அப்ப எவ்வளவு அழகா கம்பன் யோசித்து இருக்கிறான். சில நேரங்கள்ல கம்பனுக்கு இந்த கவிஞர்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் இயல்பாகவே வரும் போல இருக்கு. ஏற்கனவே நான் வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். ராவணன் சீதையை எடுத்து சென்ற பொழுது இலக்குவன் சொல்லுகிறான், பாரிங்கு தேர்த்தடம் ஓடி அந்த இடத்தினை தாண்டியதற்கு பிறகு வான் நோக்க எழுந்து பறந்து இருக்கிறதுன்னு காட்சியை காமிப்பான். அதை பரப்புரு விசைன்னு சொல்லுவோம். அதை ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். இந்த பரப்புரு விசைய இன்றைக்கும் இயல்பியல்ல இருக்கக்கூடியவர்கள் எஸ்கேப்பிங் வெலாசிட்டின்னு படிக்கிறார்கள். அதற்கு இணையான தமிழ்ச்சொல் பரப்புரு விசை தான் தமிழ்ல இன்றைக்கு. இதை கம்பன் 12ஆம் நூற்றாண்டுல சர்வசாதாரணமா எழுதுறான். அதாவது ஒரு விமானம் ஓடுதளத்துல ஓடி வான் நோக்கி எழக்கூடிய அந்த நிலை, பறக்கிற தேர் எப்படி போயிருக்குன்னு காமிக்கிறான் கம்பன். அதே போல அனுமன் இலங்கையை தாண்டுகின்ற பொழுது, இழந்த கடலை தாண்டுகின்ற பொழுது அவன் எழுந்த வேகத்துல அவனோடு பெயர்த்து வந்த மரங்கள் எல்லாம் பரப்புரு விசை இன்மையாகி விழுந்தனன்னு எழுதினான் கம்பன். இதெல்லாம் இவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அது போல இதாவது பறக்கக்கூடிய ஒரு பறவை அதனோடு ஒரு பொருளை எரிகின்ற பொழுது அது கீழே விழுந்ததெல்லாம் பார்த்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி தெரிந்தது? முகத்துல உண்ணும் ஒளி குன்றல. ஆகவே அவன் உண்ணும் உயிரோடு இருப்பதற்கு மூளை இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் அவனுக்கு மரணம் இன்னமும் முழுமையுமாக சம்பவிக்கவில்லை என்றெல்லாம் சொல்ல முடிகிறதுன்னா, அன்றைக்கு ஏதோ இந்த துறை பற்றின அறிவு எல்லோருக்கும் இருந்து இருக்கிறது. நாம தான் அதை முறையா தொடர்ந்து வளர்க்கல. மாறாக மேலை நாட்டார்கள் கொடுத்த பல்வேறு விதமான சித்தாந்தங்களை கொண்டுதான் நாம நம்மை புரிந்து கொள்ள முயன்று கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கிட்டேயே இருந்திருக்கு. ரொம்ப அழகான இடம் அது. அடுத்தது, ஓய்ந்துளன் ராமன் எண்ணின் உலகம் ஓர் ஏழும் ஏழும் தீந்துரும் ரவி பின்னும் திரியுமோ தெய்வம் எண்ணாம் வீந்துரும் விரிஞன் முன்னா உயிரெல்லாம் வெறுவல் அன்னை ஆய்ந்தவை உள்ள போதே அவர் உளர் அறமும் உண்டாள். கவலைப்படாத. ஓய்ந்துளன் ராமன் எனின், ராமன் இறந்து விட்டான் என்றது நடந்து விட்டால் உலகம் ஓர் ஏழும் ஏழும் தீந்துரும். கீழ் உலகங்கள் ஏழும் மேல் உலகங்கள் ஏழும் ஆகிய 14 உலகங்களும் கருகி போயிருக்கும். ரவி பின்னும் திரியுமோ தெய்வம் என்ன? சூரியனும் இந்த உலகத்தில் நிற்பானா? தெய்வங்கள் எல்லாம் தடுமாறி போகும். ஆகவே விரிஞன் முன்னா உயிரெல்லாம் வீந்துரும். விரிஞன்னா பிரம்மன். பிரம்மன் முதலிய உயிர்கள் எல்லாம் அழிவுறும். தேவர்கள் அழிவார்கள், 3 தெய்வங்கள் அழிந்து போகும். ஆய்ந்தவை உள்ள போதே அவர் உளர் அறமும் உண்டாள். மேற்கூறியவைகள் எல்லாம் அழியாமல் இருக்கு. ஆகவே ராமனும் லக்ஷ்மணன் அழியலன்னு அர்த்தம். புரிந்து, ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏதாகிலும் ஒரு அழிவு வந்தா இந்நேரம் உலகமே அழிந்து போயிருக்கும். அவைகளெல்லாம் இயல்பாக இயங்கி கொண்டு இருக்கின்றன என்றால் ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ இன்னும் அழிவு வல்லன்றது உண்மை. ஆகவே அன்னை ஆய்ந்தவை உள்ள போதே அவர் உளர் அறமும் உண்டாள். அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதனால்தான் தர்மம் இன்னமும் இயங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே தாயே, நீ அவர்களுக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று அஞ்சாதே, பயப்படாத, ஒண்ணு நடக்கல அவர்களுக்கு. அதுக்கு அடுத்தது சொன்னான், மாருதிக்கு இல்லை என்றே மங்கை நின் வரத்தினாலே ஆர் உயிர் நீங்கள் நின்பால் கற்புக்கும் அழிவு உண்டாமே
சீரியது அன்று இது ஒன்றும் திசைமுகன் படையின் செய்கை பேரும் இப்பொழுதே தேவர் எண்ணமும் பிழைப்பது உண்டோ. ரொம்ப அழகான இடம். அனுமனுக்கு தீர்க்க ஆயுசுன்னு நீ வரம் கொடுத்திருக்க. சீதை உன்னுடைய கற்பின் ஆற்றலினால் அனுமனுக்கு தீர்க்க ஆயுசுன்னு வரம் கொடுத்திருக்க. அந்த அனுமனுக்கு ஏதாவது ஒரு அழிவு வந்தா உன் வரம் பொய்த்து போகும். உன் வரம் பொய்த்து போனால் உன் கற்பு பொய்த்து போகும். அது போகுமா? கேக்குறா பாருங்க. மங்கை நின் வரத்தினாலே, மங்கையே நீ கொடுத்த வரத்தினாலே மாருதிக்கு ஆறுயில் நீங்கள் இல்லை என்று அனுமனது அரிய உயிரானது நீங்க பெறாது. நின்பால் கற்புக்கும் அழிவு உண்டோ. அனுமன் உயிர் நீங்கி இருப்பின் நின் கற்பின் பெருமை குன்றும். அதுக்கு வாய்ப்பு உண்டா? கிடையாது. ஆகவே நின்பால் அமைந்த கற்பினுக்கு அழிவு இல்லை. அதனால் நீ அனுமனுக்கு கொடுத்த வரம் பயனற்றதாக போகாது. ஆகவே அனுமன் நிச்சயமா உயிரிழக்க முடியாது. என்ன அழகான ஒரு தர்க்க ரீதியான விளக்கம்னு பாருங்க. இது ஒன்றும் சீரியது அன்று, இரவெல்லாம் மூச்சையுற்று கிடக்கின்ற இந்நிலை ஒன்றும் பிரிதொன்றால் நீங்காத சிறப்பினது அன்று. மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இந்த மயக்கம்லாம் தீராதுன்னு சொல்ல முடியாது. இரவு முழுக்க மயக்கம் இருக்கும். திசைமுகன் படையின் செய்கை இப்பொழுதே பேரும். இந்த பிரம்மாஸ்திரத்தின் செய்கையாகும். அது இப்பொழுதே நீங்கும். தேவர் எண்ணமும் பிழைப்பது உண்டு. தேவர்களினது எண்ணம் எங்காயிலும் தப்பாகுமா? ஏன்னா அவதார நோக்கம் அப்பதான் முடியும். ஆகவே நீ கவலையே கொள்ளாத. ஒரு இடர்பாடு என்ற ஒன்று கொஞ்சம் உங்களை அச்சுறுத்த வந்திருக்கிறது. அது தீரும். ஆகவே நீ எந்த அளவினுக்கும் அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவினுக்கும் சென்று விடாதே. எல்லாம் நன்மைக்குத்தான். தேவரை கண்டேன் பைம்பொன் செங்கரம் சிரத்தில் சேர்த்தி மூவரை கண்டால் என்ன இருவரை முறையின் நோக்கி ஆவலிப்பு எய்துகின்றார் அயர்த்திலர் அஞ்சல் அன்னை கூவலில் புக்கு வேலை கோட்படும் என்று கொள்ளேல். ரொம்ப அழகான இடம். தேவரை கண்டேன், விண்ணவர்களை பார்த்தேன். மூவரை கண்டால் என்ன இருவரை முறையின் நோக்கி அவர்கள் திருமூர்த்திகளை காண்பார்கள் போன்று இருவரையும் முறையாக பார்த்தார்கள். யாரு? ராமனையும் லக்குவனையும். பைம்பொன் செங்கரம் சிரத்தில் சேர்த்தி பசிய பொன்னால் செய்த அணிகலன்கள் அணிந்த தம் சிவந்த கைகளை தலைமேல் வைத்து ஆவலிப்பு எய்துகின்றார் அயர்ந்திலர். வணங்கி செருக்குற்றிருக்கின்றனரே ஒழிய துன்பப்படவில்லை. அன்னை அஞ்சல் ஆதலால் தேவர்களும் தைரியமா இருக்க. நீ ஏன் பயப்படுற? வேலை கூவலிப்புக்கு கோட்படும் என கொள்ளல். கடல் கிணற்றிலே புகுந்து அக்கிணற்றால் கொல்லப்பட்டு விடும்னு கவலைப்படுறியா? நடக்குமா? கூவல்னா கிணறு, வேலைன்னா கடல். கடலுக்குள்ள கிணறு நீர் போய் சேரலாம். பறந்துபட்ட கடல் நீர் ஒரு கிணற்றுக்குள்ள வந்து அடைபடும்னு நம்ப முடியுமா? சில நேரங்கள்ல இந்த கம்பனை போன்று இருக்கக்கூடிய கவிஞர்கள் உருவாக்கினதுனால சில பேருடைய கற்பனைகள் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கின்றதுக்கு இந்த ஒரு அழகான உதாரணம். கடல் நீர் எங்காகிலும் கிணற்றினால் அடக்கப்பட்டு விடுமா? முடியாது. இதை நான் ஒரு திரைப்படத்தோடு ஒப்பிடணும்னு ஆசைப்படுவேன். எத்தனை பேர் அந்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள்னு தெரியாது. படத்தினுடைய பேர் மௌன கீதம்னு பேர். இந்த ஓமையை சொன்ன உடனே எனக்கு அந்த படத்தினுடைய ஒரு காட்சி, ஒரு ஓமை ஞாபகம் வந்தது. அதுல இருக்கக்கூடிய கதாநாயகி தன் கணவனை பிரிந்து வாழுவாள். அந்த கணவனே அவளுடைய அலுவலகத்திற்கு மேலதிகாரியா வருவார். இந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த கதாநாயகிக்கும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற மற்றொருவருக்கும் ஏதோ ஒரு தவறானதாகியதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நல்ல வதந்தி பரவும். இது அந்த மேலதிகாரியிடம் வந்து கடைநிலை பணியாளர் வந்து சொல்லுவான், நேற்று அந்த அம்மாவோட இவரும் போனதாக பார்த்ததாக எல்லாரும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் இதையே தான் வதந்தியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த கணவனும் மேலதிகாரியுமான கதாநாயகன் சொல்லுவான், முட்டாள், நெருப்பை எங்காயிலும் கரையான் அரித்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்ப. கேள்விப்பட்டது இல்லைல்ல? அது போலதான் அவளை யாரேனும் தொட நினைத்தால் ஒன்று தொட்டவனை அழித்திருப்பாள், இல்லை என்றால் தன்னை அழித்து கொண்டிருப்பாள். இந்த வசனத்துக்கு எது அடிப்படைன்னா இங்கதான். எங்கேயாவது கடல் நீரை கிணறு கை கொள்ளுமா?
ராம லட்சுமணர்கள் போன்றிருக்கக்கூடியவர்களின் ஆற்றல் எத்தகையது? அதை கேவலம் இந்த இந்திரஜித்தன் என்கின்ற ஒருவனால் அழித்து விட முடியுமா? கடல் போன்று பரந்த ஆற்றலை உடைய அவ்விருவரினது பெருமை சாதாரண இந்திரஜித்தனினுடைய தவ வலிமைக்கு முன்னால் தோற்றுவிடும் நம்புகிறாயா சீதை? இந்த பேதமையை விட்டுவிடு. இல்லை, ஒன்றும் ஆகி இருக்காது அவர்களுக்கு. மங்களம் நீங்கினாரை ஆருயிர் வாங்கினாரை நங்கை இக்கடவுள் மானம் தாங்கூரும் நவையிற்று அன்றால் இங்கு இவை அளவையாக இடர்கடல் கடத்தி என்றால் சங்கையள் ஆய தையல் சிறிது உயிர் தரிப்பது ஆனால். கடைசியா முடிச்சா திரிசடை. நங்கையே இக்கடவுள் மானம், பெண்களில் சிறந்தவளே சீதையே, இந்த தெய்வத்தன்மை வாய்ந்த புட்பக விமானம் மங்களம் நீங்கினாரை ஆருயிர் வாங்கினாரை, மங்கள நான் நீங்க பெற்ற கைம்பெண்டீரையும் அரிய உயிர் நீங்க பெற்ற பிணமானவரையும் தாங்குறும் நவையிற்று அன்றால் தாங்குகின்ற குற்றம் உடையது அன்று. இங்கு இவை அளவையாக இடர்கடல் கடத்தி என்றால் இங்கு யான் கூறிய இக்கருத்துக்களை அளவையாக கொண்டு ராமன் இறக்கவில்லை என்பதை அறிந்து துன்பக்கடலை கடப்பாயாக என்று சீதைக்கு ஆறுதல் சொன்னாள். ஆகையால் சங்கையள் ஆய தையல் சிறிது உயிர் தரிப்பது ஆனால், ராமலக்குவர்கள் இறந்து விட்டார்களோ என ஐயம் கொண்டிருந்த சீதை இந்த திரிசடையினுடைய ஆறுதல் சொற்களினால் மெல்ல மெல்ல உயிர் தாங்கி இருக்க தலைப்பட்டாள். என்ன வேடிக்கைன்னா, இதுல ஒரு உவமையை சொன்ன, புட்பக விமானம்னு சொல்லக்கூடிய வான் வழியாக செல்லக்கூடிய விமானம் கணவனை இழந்த கைம்பெண்ணையும் ஏற்றி செல்லாது. அதுபோல உயிர் நீங்க பெற்ற இறந்தவர்களினது உடலையும் அது தாங்கி செல்லாது. அது அதனுடைய தகுதி. அதனால நீ தைரியமா நம்பலாம். எப்படி புட்பக விமானம் என்பது இது போன்றதாகிய மக்களை ஏற்றி செல்லாதோ அதுபோல நான் உனக்கு என்னால் சொல்லப்படுபவை உண்மையானவை. ஆகவே எவ்வாறு இறந்தவர்களை புட்பக விமானத்தில் ஏற்ற முடியாதோ அதுபோல என் நாக்கிலே தவறானது வராது. அதே போல நான் ராமன் இறந்து விட்டான் என்றால் நீ கைம்பெண்ணாவாய். உன்னிடம் வந்து என்னால் இது போன்றதாகிய ஆறுதல் மொழியை சொல்ல முடியாது. ஆகவே என்னை நீ இப்பொழுது புட்பக விமானமாக கருதலாம். என்னுடைய வார்த்தைகளை விமானமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய துன்பமாகிய கடலை நீ உறுதியாக கடக்கலாம். கவலை கொள்ளாது. அவர்கள் இருவருக்கும் ஒன்றும் ஆகவில்லை. எதை எங்க கொண்டு வந்து அழகா பொருத்தினார். இப்ப சில நேரங்கள்ல சில பொருளை நாம் சொல்லுகின்ற பொழுது அதனது தகுதி இதுதான்னு தெரியும். அப்ப அந்த பொருள் இயங்குகிறதுனா இன்ன தகுதி இருப்பதினால்தான் அது இயங்குகிறதுன்ற உண்மை புரியும். அப்ப அது அந்த தகுதிக்கு உட்படாதவற்றை கொண்டால் அந்த பொருள் இயங்காது. அது போல திருசடை தன்னை சொல்லுகிறாள், நான் நம்பகத்தன்மை உடையவள். ஞாபகம் வைத்துக்கொள். இது நாள் வரைக்கும் நான் சொன்னதை கேட்டு நீ நம்பின. இப்பொழுது மட்டும் ஏன் என்னுடைய சொற்களில் உனக்கு ஒரு அவநம்பிக்கை? ஒன்றும் ஆகாது. சொன்ன உடனே சீதை மறுமொழி சொன்னான், அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது ஆதலானே உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உய்ந்தேன். இன்னம் இவ்விரவு முற்றும் இருக்கின்றேன். இரத்தல் என்பால் முன்னமே முடிந்தது அன்றே என்றனள் முளரி நீத்தாள். என்ன அழகு! முளரினா தாமரை மலரை தன் இருப்பிடமாக கொண்ட திருமகள் லக்ஷ்மி இப்ப சீதையா வந்திருக்கா. ஆகவே தாமரை என்கின்ற தனது இருப்பிடத்தை நீத்து ஜனகனது மகளாக தோன்றிய இந்த சீதை, அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலாது ஆதலானே. அன்னை போன்றவளே திரிசடை, நீ இதுவரை சொன்னது ஒன்றும் பழுதுபட்டதில்லை. இதுவரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நடந்திருக்காகவே நான் நம்புறேன். அசோகவனம் வந்த நாள் முதலாக நீ சொன்னது எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஆகவே இப்போ சொல்லுவதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உய்ந்தேன். நீ சொல்லுவதையே தெய்வ வாக்காக கொண்டு இத்தனை காலமும் ராமன் வருவான்னு நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்தாய், உயிரை பிடித்து கொண்டு இருந்தேன். இன்னும் இவ்விரவு முற்றும் இருக்கின்றேன். உன்னுடைய சொல்லை நம்பி இந்த இரவு முழுவதும் உயிரோடு இருக்க. இறத்தல் என்பால் முன்னமே முடிந்தது அன்றே என்றால், இறப்பது என்னிடம் முன்னமே முடிவானது அன்றோ என்று கூறினார். ஞாபகம் வைத்துக்கொள், இன்று இரவு இருப்பேன். நான் இறப்பதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்று இரவுக்குள் நாளை விடிவதற்கு உரிய நேரத்தில் ராமலக்குவர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். வந்தால் நான் உயிரை தக்க வைத்துக் கொள்வேன். இல்லை என்றால் நான் இறப்பது என்பது முடிவாயிற்று. அந்த நேரத்தில் என்னுடைய முடிவை எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியாது சொல்லிட்டு, நான் எல்லாம் துறந்தேன் இல்லின் நன்மையின் நல்லார்க்கு ஏய்ந்த பூனெலாம் ஆகி நின்ற எந்தன் பொறு சிலை மேகம் தன்னை காணலாம் என்னும் ஆசை தடுக்க என் ஆவி காத்தேன். ஏன் இலா உடலம் நீக்கல் எளிது எனக்கு எனவும் சொன்னான். என்ன அழகான இடம். நானெல்லாம் துறந்தேன். பொருந்துதற்கு உரிய நான் முதலிய 4 குணத்தையும் நான் விட்டிருக்கேன். அப்பவே நான் செத்து போயிருக்கேன். இல்லின் நன்மையின் நல்லாருக்கு, இல்லறத்தின் நன்மையினை உடைய கற்புடைய பெண்களுக்கு ஏய்ந்த நானெல்லாம் துறந்தேன். அந்த கற்புடைய பெண்களுக்கு உரியதாகிய அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்கின்ற 4ஐயும் துறந்து நான் அப்பவே செத்து போயிருக்கணும். எப்போ? அசோகவனத்திற்கு வந்த அன்றே இறந்து போயிருக்கணும். என் தன் பூண் எல்லாம் ஆகி நின்ற என்னுடைய அணிகலன்களாக என்னை காப்பதற்கு, என்னுடைய மங்களத்திற்கு காரணமான பொருசிலை மேகம் தன்னை போர் செய்யும் வில்லேந்திய மேகம் போன்று கருத்தவனாகிய என் கணவனை ராமனை காணலானும் எனும் ஆசை தடுக்க, நான் மீண்டும் காண முடியும் என்ற ஆசை என்னுள் இருந்ததினால் நான் உயிரை பிடித்து கொண்டு நின்றேன். என் ஆவி காத்தேன், என் உயிரை காப்பாற்றி வந்தேன். ஏனிலா உடலம் நீக்கல், உணவின்றி வலிகுன்றி உள்ள உடலிலிருந்து இந்த உயிரை போக்கிக் கொள்ளுதல் எனக்கு எளிது எனவும் சொன்னார். ஆகவே எனக்கு இது ரொம்ப எளிது. ஞாபகம் வச்சு. ஆகவே மறுநாள் காலையில வரைக்கும் நான் இருப்பேன். அதற்குள்ள எனக்கு நல்ல செய்தி வரணும். ஊன் இல்லாமல், இதுவரைக்கும் தொடர்ந்து ஊன் இல்லாமல் இந்த உடம்புல உயிர் ஒட்டி கொண்டு இருக்கிற அந்த உயிரை விடுறது பெரிய விஷயம் இல்லை, சட்டுன்னு விட்டுடுவேன் என்று சொல்லி அசோகவனத்துக்குள்ள போய் திருப்பி உட்கார்ந்து கொண்டார். தையலை ராமன் மேனி தைத்த வேல் தடன் கணாளை கைகளில் பற்றி கொண்டார், விமானத்தை கடாவுகின்றார், மெய் உயிர் உலகத்து ஆக விதியையும் வலித்து விண்மேல் பொய் உடல் கொண்டு செல்லும் நமனுடை தூதர் போன்றார். போர்க்களத்துல வந்து காண்பித்தார்கள் அல்லவா? தையலை ராமன் மேனி தைத்தவேல் தடங்கணாளை, கட்டழகு உடைய சீதையை, ராமன் மேனியில் பாய்ந்த வேலை போன்ற அழகிய கண்களை உடைய சீதையை கைகளில் பற்றி கொண்டார், விமானத்தை கடவுகின்றார். தம் கைகளிலே பற்றி கொண்டு புட்பக விமானத்தை செலுத்துகின்ற அரக்கியர் மெய் உயிர் உலகத்து ஆக விதியையும் வலித்து, உண்மையான உயிர் மண்ணுலகத்துக்கு ஆக விடுத்த முன்னை விதியையும் வற்புறுத்தி மாற்றி விண்மேல் பொய்யுடல் கொண்டு செல்லும், விண்ணின் மேல் பொய்யான உடம்பை கொண்டு செல்லுகின்ற நமனுடை தூதர் போன்றார். யம தூதரை போன்று இந்த போர்க்களத்தினுக்கு புஷ்பக விமானத்தின் மூலமாக அரக்கியர்கள் அழைத்து வந்த சீதை, அரக்கியர்கள் புடைசூழ அதே புஷ்பக விமானத்துல அசோகவனத்தினுக்கு செல்ல தலைப்பட்டால் அங்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். இனி நாம பார்க்கக்கூடியது மருத்து மலைப்படலம்.